வசந்தி அக்கா, வசந்தி அக்கா, நீங்க எப்போ வந்தீங்க? நான் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. அப்ப நான் பேசுனது எல்லாத்தையும் கேட்டீங்களா? கேட்டுட்டு தான் உன்னை முறைச்சிக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கேன். நான் யார் வீட்டு குடிய கெடுத்தேன்? நீ எதுக்கு என்னைய பத்தி இப்படி தப்பு தப்பா போய் தேவி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? வசந்தி, அவ உன்னைய ஒன்றும் சொல்லல வசந்தி. நீ சும்மா இரு தேவி, நான் சின்ன பொண்ணுகிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், நீ குறுக்கால பேசாத. அக்கா, நான் உண்மையதான்க்கா சொல்றேன், அவங்களும் உண்மையதான் சொல்றாங்க. உங்களை பத்தி நாங்க எதுக்கு பேச போறோம் சொல்லுங்க? அதுவும் இல்லாம நடுப்புற வசந்தின்னு உங்க பேரையா நான் இழுத்தேன்? ஏக்கா, ஏன் என் மேல இப்படி கோவமாட்டீங்க? நான் ஒரு தப்பும் பண்ணல. உங்களை நான் போய் சொல்லுவேனா? பார்த்துக்குங்க, நீங்கள் என்கிட்ட எவ்வளோ அன்பாக இருக்கீங்க. உங்களை போய் நான் தப்பாக பேசுவேனா சொல்லுங்க? நேற்று என்கிட்ட மட்டும் தான் நீ புடவை காட்டின. அட என்ன வசந்தி அக்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? சின்ன பிள்ளைத்தனமா. இந்த ஊரில் நீங்கள் ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கீங்களா என்ன? போகிற வழியில் எத்தனை பேர் தெரியுமா இருக்காங்க? எய்த்த விட்டு ராணி அக்காலாம் கேட்டிருந்தாங்க, அவங்கள பற்றியும் தான் பேசினேன். புடவை விஷயம், இந்த டாலர் செயின் அதெல்லாம் பற்றி பேசும்போது உங்களை நினச்சிக்கிட்டீங்களா? அப்ப நீ என்னைய பத்தி சொல்லலையா? நான் ஏங்கா உங்களை பத்தி சொல்ல போறேன்? சாரி சின்ன பொண்ணு, நான் கொஞ்சம் தப்பா நினைச்சிட்டேன். பரவாயில்லக்கா, இப்ப சொன்னதும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதுவே சந்தோஷம். தேவி, யார் உன் குடும்பத்தை கெடுக்கிறது? அதுவா, அது உனக்கு சொன்னா யாரும் புரியாது வசந்தி. நான் அப்புறமா பொறுமையா சொல்றேன், சரியா? ஏன் தேவி உனக்கு வாய் குளருது? இல்ல இல்ல, வேற ஒன்றும் இல்லை. யாரை பத்தியும் பேச வேண்டாமே, புற பேசத்துல என்ன இருக்கு? நான் பாட்டுக்கு சந்தோஷமா பேசிட்டு போவோமே. இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. தேவி, நான் உனக்கு தப்பா சொல்லி கொடுத்துருந்தா என்னை மன்னிச்சிடு. இவ்வளோ வருஷம் ஆகியும் குழந்தை பிறக்கலன்னு என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க தெரியுமா? அந்த மாதிரி நம்ம தேனையும் டார்ச்சர் பண்ணிடக்கூடாதுன்னு தான் நான் முன்னாடியே உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக சொன்னேன். வேற எந்த ஒரு தப்பான நோக்கத்துலேயும் நான் உனக்கிட்ட எதுவுமே சொல்லலை தேவி. ஷோ, இருக்கட்டும் வசந்தி, நான் ஒன்றும் தப்பாகவே நினச்சிக்கல. சொல்றதையும் சொல்லிவிட்டு இப்போ நல்லவ மாதிரி நடிக்க வேண்டியது. சின்ன பொண்ணு, நீயும் என்னை தப்பா நினச்சிக்காத என்ன? இல்லக்கா, இல்லை. அப்புறம் தேவி, ஊருக்கு போனா தேனி இன்னும் ஊருக்கு வரலையா? ஏக்கா, இப்போதானேக்கா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரட்டுமே, பாவம். அப்படி சொல்லல, இப்போ நம்மலாம் என்ன அம்மா வீட்டுக்கு போயிட்டா இருக்கோம். அக்கா, பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆச்சு, 13 வருஷம் ஆச்சு. அவளுக்கு அப்படி கிடையாது, 2 மாதம் தான் ஆயிருக்கு. அவள் அவங்க அம்மா வீட்டை தேட மாட்டாளா? நம்மளும் கல்யாணம் ஆன புதுசில் இப்படி தானே இருந்தோம். அப்புறம் அடுத்தவங்களை மட்டும் ஏன் கம்பல் பண்ணணும்? அதுவும் சரிதான், இருந்தாலும் ரொம்ப நாள் விட்டு வைக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன். ஏக்கா பயப்படுறீங்க? இப்போ என்ன மாப்பிள்ளைய வந்து அங்கேயே வச்சுக்க போகிறாங்களா, இல்லை தீபத்துக்கு மீது அங்கேயே இருந்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட போதா? அங்கேயே இருந்தா இருக்கட்டுமே, நல்லபடியா இருந்துட்டு போட்டோம், பரவாயில்லையே. தேவியக்கா, தேறிட்டக்கா நீனு. ஏண்டி, என் பிள்ளை வாழ்க்கை, என் பிள்ளை நல்லா இருந்தா தானே நான் நல்லா இருக்க முடியும். என் பிள்ளைய ஏதாவது கஷ்டப்படுத்தினா நான் மட்டும் நல்லா இருக்க முடியுமா என்ன? இப்போதான் பழைய தேவியக்கா மாதிரி இருக்க. நான் எப்பவுமே ஒரே மாதிரி தாண்டி இருக்கேன், உனக்கு தான் அப்படி தெரியுது. சரி தேவி, நான் அப்புறமா வரேன். ஏன் வசந்தி உடனே கிளம்புற? இரு, பாயசம் பண்ணியிருக்கேன், சாப்பிட்டுட்டு போ. பாயசமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாயசம்னா. தேவி, என்ன பாயசம் செஞ்சிருக்க நீனு? நானா ஜவ்வரிசி பாயசம் செஞ்சிருக்கேன் இன்னைக்கு. அப்படி என்ன இன்னைக்கு விசேஷமா இருக்கு? அது வேற ஒன்றும் இல்லை, எங்கள் மாமனார் மாமியாரோட கல்யாண நாள் இன்னைக்கு. எங்கள் வீட்டுக்காரர் தான் ஏதாவது ஜவ்வரிசி பாயசம் உங்களுக்கு பிடிக்கும், அதுவாது வை அப்படின்னு சொன்னார். என்ன ஜவ்வரிசி பாயசமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா. தேவி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு தூக்குச்சட்டி நிறைய கொடுத்துரு என்ன? சரி வசந்தி. சாப்பாட்டு விஷயத்துல வசந்தி அக்காவை அடிச்சுக்க முடியாதுப்பா. அப்புறம் நம்மளுக்கு சோறு தானே முக்கியம், அப்புறம் வயிறு பசிக்கும்ல, அப்புறம் நாங்க சாப்பிட வேணாமா? ஏன் வசந்தி பாயசத்தோட நிறுத்திட்ட? சாம்பார், ரசம், பொரியல், அவியல் எல்லாம் வச்சிருக்கேன், வந்து சாப்பிட்டுட்டு போ. அப்ப இன்னைக்கு சாப்பாடு உங்க வீட்டுல தான். அக்கா, அப்ப எனக்கு? உனக்கு இல்லாமையா சின்ன பொண்ணு? உனக்கும் சேர்த்து தான் சமைச்சு வச்சிருக்கேன். சரி வா சாப்பிடலாமா? சரி வாங்க சாப்பிடலாம். அப்புறம்டா, ஹனிமூன் பிளான் பண்றேன் எங்க தாண்டா பிளான் பண்ணிருக்கீங்க? என்னதாம்மா உனக்கு பிரச்சனை? இப்ப அவன் கல்யாணம் முடிச்சோனே ஹனிமூனுக்கு போனாமா வந்தாமான்னு இருக்கான். நீங்க என்னடானா இப்படி இருக்கீங்க? அத்தை, உங்களுக்கு நாங்க ஹனிமூன் போகல, அதுதானே உங்களுக்கு வருத்தம்? ஆமா. ரைட்டு, விடுங்க, போயிட்டு வந்துருவோம். நானும் பாக்குறேன் எத்தனை எபிசோடு தான் இதே பேசிக்கிட்டே கிடப்பீங்கன்னு. எப்பதான் பிளான் பண்றீங்கன்னு நானும் பொறுத்திருந்து பாக்குறேன். நீ வேற ஆரம்பிச்சிட்டியா? சரி, எல்லாரும் கிளம்பி போவோம். எங்க போலான்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. டேய், நாங்களாம் எதுக்குடா? எங்களெல்லாம் பாத்துக்க வேணாம், அப்ப நீங்க வரணும்ல. ஏன், கல்யாணம் முடிச்சாச்சு, பொண்டாட்டி வந்துருச்சு, எல்லாம் வந்துட்டாங்க, இனிமே உங்களை நீங்களே பாத்துக்க மாட்டீங்களா? இன்னமும் என் உயிரை எடுப்பீங்களா? சரிம்மா வாமா, நீயும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருக்கும்லம்மா, வாமா. சரி, எங்க போலாம் அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அத்தை, ஊட்டி வேணாம் அத்தை. நானே நினைச்சேன் கையல், நீ ஏன் ஊட்டிக்கு போகலான்னு சொன்னாலுமே நான் கூட்டிட்டு போக மாட்டேன் உன்னைய, சரியா?
வேற எங்க தாம்மா போறது? யோசிச்சு நீங்களே நல்ல முடிவா எடுங்க, ஆனா சீக்கிரம் எடுங்க. இதையே எவ்வளவு காலத்துக்கு தான் ஓடிக்கிட்டே இருக்கிறது? பேசாம பெங்களூர் மைசூர் போயிடலாமா? வெயில் காலத்துக்கு நல்லா இருக்கும். ஆமாண்டா, அந்த மாதிரி இடத்துக்கு போலாம்டா. அங்கேயும் வெயில் அதிகமாக தான் இருக்குன்னு சொல்றாங்க அத்தை. குற்றாலம் போவோமா? குளிர்காலத்துலயாவது தண்ணி போசா வரும், வெயில் காலத்துல சுத்தம் ஒண்ணுமே வராதுடா. நீ அங்க போய் வெறும் பாறையை உட்கார்ந்துக்கிட்டு குளிக்க போறியா? சரி, மூணாறு ஒண்டர்லா அந்த மாதிரி ஏதாவது போலாமா? இப்போ ஒண்டர்லா தீம் பார்க்லாம் போனீங்கன்னா ஒரு நாள்லயே ரிட்டர்ன் வந்துடுவீங்க. ஒரு 5-6 நாள் அங்கே தங்கிட்டு அதுக்கப்புறமா வர மாதிரி பார்க்க வேண்டியதானே? சோபா, நீங்களே சொல்லுங்கப்பா எங்கன்னு. அண்ணே, நம்ம மைசூர் சைடே போகலானே. அந்த சைடெலாம் நான் பார்த்ததே இல்லை. வரும்போது பெங்களூர் சைடு வழியாக வந்துடுவோம். எனக்கு ரூட்டெல்லாம் தெரியல. பெங்களூர் சைடாக வந்தோம்னா ஒண்டர்லாவில் ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் வீட்டுக்கு வந்துடுவோம். இது கூட நல்ல ஐடியாவாக தான் இருக்கு மாமா. எனக்கும் ஓகே. எல்லாத்துக்கும் ஓகேனா எனக்கும் ஓகே தான். சரிம்மா, வீட்டுக்கு 2 விருந்தாளி வந்திருக்காங்களே, அவங்கள யார் பார்த்துக்கிறது? அட ஆமா, அவங்க 2 ஜீவனே நான் மறந்துட்டேனே. அதானே பார்த்தேன். அக்கா வாங்க சித்தி, உங்களுக்கு ஆயுசு 100. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்படியா? என்னைய பத்தி என்ன பேசிட்டு இருந்தீங்க? அது வேற ஒன்றும் இல்லை செம்பா. எல்லாரும் சேர்ந்து ஹனிமூன் ட்ரிப்பு போறாங்களாம், நம்மளையும் சேர்ந்து கூட்டிட்டு போறாங்களாம். உன்னைய நான் மறந்தே போயிட்டேன். நான் எதுக்குக்கா அங்கெல்லாம்? அப்புறம் உன்னை எங்க வீட்டில் விட்டுட்டு போறது? அப்ப நீங்க எல்லாருமே போறீங்களா? அட ஆமா, அதுதானே இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன். அத்தை வாங்கத்த, நீங்களும் எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வருவோம், ஜாலியா இருக்கும். இல்லம்மா, நீங்க ஹனிமூன் போறீங்க, நாங்க எதுக்கு நந்தி மாதிரி கொடுக்கல? அட எல்லாருமே தானே சேர்ந்து போறோம், அப்புறம் எதுக்கு நீ மட்டும் எப்படி வீட்டில் இருப்ப? பரவாயில்லக்கா, நானும் ராஜாவும் வீட்டில் இருக்கோம். நோ நோ நோ, நம்மளும் போலாமா? வந்துட்டான் அந்த கருவாயன். கண்டிப்பா நம்ம போகணுமா? நீ எதுக்கு போறன்னு எனக்கு தானே தெரியும். கயல் போறாங்கும் போது நான் மட்டும் எப்படி வீட்டில் இருக்கிறது அவளை விட்டுட்டு? அப்புறம் என்னத்த, ராஜாவே சொல்லிட்டாங்க எல்லாரும் கிளம்பலாம் அத்தை, ஜாலியா இருக்கும். இல்லம்மா வேண்டாம், சொன்னா கேளுங்க, நீங்க போயிட்டு வாங்க, நான் வீட்டை பத்திரமா பாத்துக்கிறேன். அடியே, வீடு எங்கேயும் ஓடி போயிடாதடி, வீடு இங்கேயே தான் இருக்கும், யாரும் தூக்கிட்டும் போக முடியாது. வா கிளம்பி, ரொம்ப ஓவரா பண்ணாத. ஐயோ அக்கா, நான் ஒன்றும் அந்த அர்த்தத்துல சொல்லல. எந்த அர்த்தத்துல சொன்னாலும் பரவாயில்ல, வா கிளம்பி போலாம். என்னம்மா நீ பெரியம்மாவை இவ்வளோ தானே கெஞ்ச விடுற? கிளம்புமா, டூர் போயிட்டு வருவோம் ஜாலியா. எல்லாரும் சேர்ந்து போனா தானே செம்ம ஜாலியா இருக்கும். சரி போயிட்டு வரலாம் எல்லாரும் சேர்ந்து. அப்பாடி, எல்லாரும் ஒரு வழியா வராங்க. அப்படியே தேவியும் ஒரு வார்த்தை கேட்டுக்கணும். அத்தை, நான் அம்மாவை கேட்குறேன் அத்தை. சரி கையல், நீ உங்க அம்மாவை கேட்க வேண்டியது உன்னோட பொறுப்பு, சரியா? சரிங்க அத்தை. ஏய் ஜாலி, இனிமே டூர் போறோம். தேனுக்கு ஒரே சந்தோஷம்தான். இப்ப சும்மா தானே இருக்கோம், இந்த டைம்ல அம்மாட்ட போன் அடிச்சு கேட்டுருவோம். என்ன அம்மா என்ன போனே எடுக்க மாட்டேங்குது? ஒருவேளை எதுவும் பிஸியா இருக்குமோ? சரி திரும்பி அடிச்சு பார்ப்போம். ஹலோ ஹலோ அம்மா, கேக்குதா இல்லையாம்மா? சொல்லுங்கம்மா, டவரே கிடைக்கலம்மா, நீ வெளியில வந்து பேசுமா. சோ கடுப்பை கிளப்பாதம்மா, சீக்கிரம் வெளியில வந்து பேசுமா. இப்ப கேக்குதா? ஹலோ ஹலோ, அப்பாடா இப்பதான் நல்லா கேக்குது. சொல்லு கையால், எங்கம்மா இருக்க? அது உங்க அப்பத்தாவுக்கும் தாத்தாவுக்கும் இன்னைக்கு கல்யாண நாளாம், அதனால அப்பா தடபுடலாம் செய்ய சொன்னாங்க, அதான் கொஞ்சம் வேலையா இருக்கேன். ஓ அப்படியா? ஆமால, மறந்தே போச்சு எனக்கு. உன்னோட வடை பாயசத்தெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்றேம்மா. அதுக்கு என்ன, நீ கிளம்பி வா, இங்க ஒரு வாரம் தங்கிட்டு போ. எங்கம்மா, இங்க டூர் பிளான் பண்ணியிருக்காங்கம்மா. எல்லாரும் சேர்ந்து போறீங்களா இல்லை நீங்க புருஷன் முன்னாடி மட்டும் போறீங்களா? எல்லாரும் சேர்ந்து தாம்மா போறோம். அத்தை உன்னையும் கூப்பிட சொன்னாங்க. ஏன் மதனி எனக்கு ஃபோன் அடிச்சிருப்பாங்களே, ஏன் உன்கிட்ட சொல்றாங்க? மா நீ ஒன்றும் தப்பா நினச்சிக்காதம்மா, நான் தாம்மா அத்தைகிட்ட சொன்னேன் நான் பேசுறேன் அப்படின்ட்டு. முன்னாடிலாம் மதனி அடிச்சு பேசுவாங்க, இப்போலாம் ஒரு ஃபோன் கூட அடிக்க மாட்டாங்க. அப்படியா? என்ன கொப்படியா? உண்மையை தான் சொல்கிறேன். முன்னாடிலாம் மதனி அடிச்சு பேசுவாங்க, இப்போலாம் ஃபோனே அடிக்கிறது இல்லை. மா அவங்களுக்கு 3 நாளாக வேலைம்மா, நான் தான் தூரமாக இருந்தேனே. ஓ சரி சரி. தேனும் ஒரு வார்த்தை கூட ஃபோனே அடிக்கவே இல்லை. உங்கள் அண்ணன் அவன் அதுக்கு மேலே விட்டா போதும் எல்லாரும் இருப்பாங்க போல. மா அப்படிலாம் இல்லைம்மா, ஆளாளுக்கு வேலை இருக்குமா. ஏண்டி அப்போ நான் மட்டும் இங்கே சும்மா வந்துட்டுருக்கேன்? மா அப்படி சொல்லலைம்மா, உனக்கு இருக்கிற மாதிரி தானே எல்லாருக்கும் வேலை இருக்கும். அடுத்தவங்க ஃபோன் அடிக்கல நீ பேசுகிற, ஏன் நீ அடித்து பேச வேண்டியதானே அவங்களுக்கு?
ஆமாம், யாரும் அடிக்க மாட்டாங்கன்னா நான் மட்டும் எல்லாருக்கும் ஃபோன் அடித்து அடித்து பேசணுமா? அப்போ சொல்லாத, யாரும் ஃபோன் அடிக்கலன்னு சொல்லாத. நீ தானே அடிக்கலப்ப, அதானே பார்த்தேன். உன் புருஷன் வீட்டு சைடு நீ சப்போர்ட் பண்ணுறியா? அப்படிலாம் இல்லைம்மா, நான் நியாயத்தை தான் எடுத்து சொல்கிறேன். பரவாயில்லடி, நீ நல்லா பொழைச்சிப்ப. அட ஏம்மா நீ என்கிட்ட சண்டைக்கு வர? நீ